குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில்நேர்களே. ஒரு தடவை ஒரு குட்டி கதை பார்ப்போம் நேர்களே. ஒரு தடவை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணுறப்ப அர்ஜுனர் இப்படி யோசனையில் இருக்கார். யோசனையில் இருக்கிறப்ப கிருஷ்ணர் கேட்குறார், அர்ஜுனா என்ன யோசனையில் இருக்க அப்படின்னு. இல்லை கிருஷ்ணா, இல்லை பரந்தாமா, நான் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எந்திரிச்சிக்கிறார். இப்படி அவர் சொல்கிறப்பெல்லாம் ஆமாம் சரி, ஆமாம் சரி. நான் என்ன சொன்னாலும் நீ சரின்னு சொல்கிறியா? நான் என்ன சொன்னாலும் சரிங்கிறியே, மறுப்பே சொல்ல மாட்டேங்கிறியே. விளக்கக்கா பறக்குதுன்னா பறக்குதுங்கிற, எதுனாலுமே நான் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு சொல்கிறியே அப்படிங்கிறப்ப அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் சொன்ன மறுப்பே நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன், கரெக்டாக இருக்கும் கிருஷ்ணா, மறுப்புங்கிறதுக்கே கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேவிக்கிறார். அப்போ சிரிக்கிறார், தழுவி கட்டி அணைச்சிண்டு. அப்போ ஒரு தடவை கிருஷ்ணர் சொல்கிறார், மறுநாள் சொல்கிறார், நீ சிறந்த பக்தியா இல்லை யார் சிறந்த பக்தின்னு அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. இல்லை கிருஷ்ணா, நான் தான் உன் மேலே அவ்வளோ அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், உன் மேலே பக்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப கண்களில் நீர் தழுவினதான். அவ்வளோ அந்யோன்யமாக கிருஷ்ணர் மேலே யார் தான் பக்தி இல்லாமல் இருக்கா? அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கா எல்லா பேரும் கண்டிப்பாக. அப்போ ஒரு நாள் இந்த திருதராஷ்டிரர் ஏன் எப்படி பூர்வ ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் 100 குழந்தைகளை தவற விட்டுட்டு போன ஜென்மத்தில் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் நேயர்களே. கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு சமையல்காரர்கிட்ட இவர் ஒரு பெரிய ராஜா. இந்த சமையல்காரர்கிட்ட விதவிதமான உணவுகள்லாம் வாங்குகிறார் திருதராஷ்டிரர். வாங்குறப்ப இவர் சமைச்சு கொடுக்குற பணியாளர் சமையல்காரர் ஒரு நாள் அழகான முயல் போனது. அதை சமைச்சு காசு நிறைய வரும், ராஜா நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணி கொடுத்துட்டார். விதவிதமாக ஏதாவது பண்ணுன்னு சொன்னதுனால பண்ணுறார். அப்போ ராஜா பூரிச்சு போய் நல்லா சாப்பிட்றப்ப இதே மாதிரியே தினந்தோறும் பண்ணுங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முயலையாக அன்னம் இப்படி அன்னக்குஞ்சு அன்னக்குஞ்சு வாத்தோட அது முட்டை இது பண்ணுது, திருப்பி கொஞ்சம் காணும், இப்படியே இது பண்ணுறப்ப அந்த வாத்து ரொம்ப அன்னபக்ஷி ரொம்ப கண் கலங்குது. இப்படி 100க்கு மேலே இது பண்ணியிருந்தார். 99 கிட்டக்க வந்துருச்சு, 100 வந்துருது. அப்போ கிருஷ்ணர் எதுக்கு இதை கொடுக்குறாரு இந்த தண்டனை அப்படின்னு கேட்டால், வாத்து ரொம்ப அழுதுதான் கிருஷ்ண பகவான்கிட்ட, நான் குஞ்சுகளை விட்டுட்டு இப்படி தவிக்கிறேனே டெய்லி இப்படிங்கிறப்ப ராஜாக்கு தெரிஞ்சிருது. இதை பண்ணி தான் நீ எனக்கு கொடுத்துருக்கியா அப்படிங்கிறப்ப, இவ்வளோ நாள் நான் இதை சாப்பிட்ருக்கேனே அப்படிங்கிறப்ப 2 பேருக்குமே தண்டனையாக கொடுத்துறாரு. அந்த சமயக்காரி தான் திருதராஷ்டிரர் ஒய்ஃபு. இந்த திருதராஷ்டிரர் இப்போ கண்ணு தெரியாமல் இருக்கார். 100 குழந்தைகளையும் விட்டுட்டு இதுவாக இருக்கார். ரொம்ப புத்திர சோகம்னா என்னங்கிறத அவருக்கு தெரியணுங்கிறதுனால அடுத்த பிறவியில் இப்படி இருக்கார். மகாபாரத கதை. ஆகையால் நேர்களே, கர்மாங்கிறது ஒன்று தான், நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும். ஆக விதியை மதியால் வெல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஒன்று அன்னதானம் பண்ணலாம், ஆடை தானம் கொடுக்கலாம், சுமங்கலியில் கூப்பிட்டு வெத்தலை வாக்கு வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், இன்றைக்கி ஆற்றுல ஒரு சின்ன சிம்டம் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப நல்லா விளக்கேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு நல்ல என்ன சொல்லலாம், பச்சை கற்பூரம் தண்ணி தெளித்து இது பண்ணலாம், ஒரு சுத்தப்படுத்தலாம் ஆற்றை. அப்புறம் கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு கற்பூரம் ஏற்றி சேவிக்கலாம். இப்படி ஒரு நல்ல 4000 திவ்ய பிரபந்தம், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கலாம். அல்ல சத்யநாராயண பூஜை, கணபதி ஹோமம், சுதர்சனம், இப்படி யாகம் வளர்ப்பா. இதெல்லாம் பரிகாரங்களாக வச்சுருக்கா. கண்டிப்பாக எனக்கு நேர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 14 வருஷம் குழந்தை கிடையாது. இந்த 14 வருஷம் குழந்தை இல்லாமல் அழகான ஒரு தெய்வ குழந்தைன்னு தான் சொல்லணும். என்ன கேளுங்களேன் சுவாமி, இதை பற்றி கேட்டு பாருங்களேன், டக்கு 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 டக்குன்னு சொல்லுவோம். காரணம் நம்ம பூஜை புனஸ்காரம் தான். இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குற இதுதான். கண்டிப்பாக
டைம் டேபிள் பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 5:30 மணிக்கு இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் படி நம்ம சொல்லி கொடுக்குறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக பக்தினா என்ன, ஏன் நான் அந்த ஹெட்டிங்கே ஆக்கமும் ஆன்மீகம்னு கொடுத்துருக்கேன். எல்லா குழந்தைகளும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு தான். கிருஷ்ண பரமாத்மா எப்படி கர்ம வினையை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு குறித்து சொல்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணிய பலன்கள்னு ஒன்று இருக்குது, பாவ பலன்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா நம்மளோட கர்ம வினை குறையும். ஆகையால் தான் அப்படி சொல்கிறார் பெருமாள். ஆக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, தீர்வுன்னு ஒன்று இருக்குது. ஆக நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம், சாயந்தரம் ஆனால் இந்த விளக்கேற்று, காலமுறை ஆனால் நவகிரகத்தை சுற்று அப்படின்பா. பிள்ளையார் கோவில் போனீங்கன்னா அரச மரத்துக்கிட்டக்க பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பின்னாடி விளக்கேற்றலாம். முதுகுக்கு பின்னாடி அரச மரம் பின்னாடி ஏற்றினோம்னா அவ்வளோ நல்லது. அதுவும் அந்த அரச மரத்தில் முன்னாடி ஏற்றினாலும் பவர் தான், பின்னாடி ஏற்றினாலும் பவர் தான். அது பிரகாரம் சுற்றுவா. சில பேர் அடி பிரதட்சணம் பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது கண்டிப்பாக. அதனால தான் கர்மவினையை பற்றி திருதராஷ்டிரர் எப்படி மகாபாரதத்துக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் ஏன் எப்படி இருந்தால், இந்த ஜென்மத்தில் எப்படி குழந்தைகளை தவிச்சுட்டு இப்படி இருக்கா புத்திர சோகத்தில். ஆக இந்த புத்திர சோகங்கிறது உண்மை தான். அந்த காலத்தில் மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் உண்மை கதைகள். ஆக நம்மளுக்காண்டி சொல்லி கொடுத்துட்டு போன கதைகள் அல்ல, நிஜங்கள். ஆகையால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்களே. நமஸ்காரம்.